பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. என்றுரைத்த இயேசு நம்மிடையே இருக்க கலக்கமும் இன்றி கவலையும் இன்றி ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். என்றுரைத்த இயேசு நம்மிடையே இருக்க அச்சமும் இன்றி அதிர்ச்சியும் இன்றி ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம். திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோம் பேறு பெற்றோம் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இந்த நாளில் பல்வேறு நபர்களுடைய திருப்பலி கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு பல பேர் பிறந்த நாள் கொண்டாடி பிறந்த நாளுடைய அருளையும் ஆசீர்வாதம் இறைவனிடம் கேட்கக்கூடிய 74வது ஆண்டு பிறந்தநாள் மைக்கேல் ராஜ், 12ஆம் ஆண்டு பிறந்தநாள் ஜெய்டன் ரஃபேல், 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் ஆட்ரின், 45வது ஆண்டு பிறந்தநாள் ரேக்கா என்கிற வெரோனிகா, ஜெசி எல்சி ராணுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலில் வேண்டுவோம். தங்களுடைய திருமண நாளையும் நினைவு கூறி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆண்டனி ஹமீதா இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். 15ஆம் ஆண்டு திருமண நாள் டேவிட் ஜெனிட்டா
திருமண நாளுடைய வாழ்த்துக்கள். திருமண குடும்ப வாழ்வை கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க திருப்பலியில் வேண்டுவோம். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய மைக்கேல் ராஜ், செலின் மேரி, ஜெகன் சீலன், மேரி சுதா சில்வஸ்டர், சாம் ஜோஸ் ஃபார் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ், மல்லிகா டேவிட், அனிதா லாரன்ஸ், லவ்ரந்தஸ், பிராண்டன், ஆண்ட்ரிக் பிரைன், அமலி அலெக்ஸ் பிரேம், அருளையா லாரத், சூசை அடைக்கலம், மைக்கேல் அம்மாள், அசோக்குமார் சுந்தரி ஆகியோர் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக ஃபார் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் தொழில் வளர்ச்சிக்காக ஒப்புக் கொடுக்க பைசன் கிளீன் அண்ட் ஹாப்பி லிவிங் கம்பெனி தேங்க்ஸ் டு ஆல் மைட்டி ஃபார் 50 years அவருடைய தொழில் தொடங்கி 50வது ஆண்டு நன்றியாகவும் சிறப்பு கருத்தாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு வின்சென்ட் பால் சபையை சார்ந்த ஃபீஸ்ட் ஆஃப் பிளஸட் ஓஸ்னம் மாசஸ் ஆஃபர் ஃபார் த புவர் ஏழைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம்முடைய வின்சென்ட் பால் சபையினர் அவர்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பார்த்துக்க டெய்ஸி பர்த்லே, லூது மேரி என்ற கஸ்தூரி, மரிய சூசை, மேரி இக்னேஷியஸ், தாமஸ் ஜோஸ்பின், சூசை இக்னேஷியஸ், தியாகராஜன், அடைக்கலம், சிஸ்டர் செலின், சிஸ்டர் நீதி, சம்மனசு நாதன், சஞ்சலா மேரி, முத்தம்மாள், ஆரோக்கிய சுவாமி, ஞான சௌந்தரி, அந்தோனி சுவாமி, மரியம்மாள், மரியதாஸ், இருதயநாதன், இருதய சுவாமி, அருள்மேரி, எம் மரியான், நிர்மலா ராணி, கிறிஸ்து ராஜா, ராணி ஃபிலோமினா, ஜோசப், அற்புத மேரி, செல்வி, ஏ ஜோசப் 9 ஆண்டு நினைவு நாள், பத்திநாதன் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் ஃபார் ராஜசேகரன், மைக்கேல், ஜான் கெனடி, மரியா, லாசர், செபாஸ்டின் ஃப்ரைஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான இதமான ஒரு சூழல், மப்பும் மந்தாரமாக ஒரு அற்புதமான அழகான ஒரு சூழல். இந்த அழகான சூழலில் இதமாக, இனிமையாக, இனிதாக ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இந்த இடத்தில் இன்றைய நாளுடைய விழா. இன்றைக்கு என்ன விழா? திருச்சிலுவையின் மகிமையின் விழா. திருச்சிலுவை, த எக்ஸால்டேஷன் ஆஃப் த கிராஸ். திருச்சிலுவையின் மகிமையின் விழா. திருச்சிலுவை அடையாளம், திருச்சிலுவை இயேசு கொண்டு வந்த மீட்பு, திருச்சிலுவையே கிறிஸ்துவத்தின் அடையாளம். சிலுவையின்றி சிம்மாசனம் ஏற முடியாது. ஆக சிலுவை தான் நம்முடைய மாபெரும் அடையாளம். சிலுவை சொல்லக்கூடிய செய்தி தான் என்ன? சிலுவை பற்றிய பார்வை தான் என்ன? சிலுவை நமக்கு உணர்த்தக்கூடிய அழகான சிந்தனைகள் என்ற இந்த சிலுவையின் வழியாக நாம் எப்படி பயணம் செய்யலாம்? சிலுவை நாதரை நோக்கி இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்க கரங்கள் குவித்து திருச்சிலுவை மகிமையின் விழாவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். தூய மறைவருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவ நிலைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சி கேட்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அந்த சிலுவையின் மறைபொருளை உலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதியை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் முன்னால் கோபமும் வெறுப்பும் பாவமும் சுயநலமும் வெற்றி பெறப் போவதில்லை. அமைதி ஒன்றே வெற்றி பெறும். நம் வாழ்வில் துன்பங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் என பாம்பு வடிவில் எது வந்தாலும் அனைத்தையும் முறியடித்து உலகின் மீட்பின் அடையாளமான சிலுவையை உறுதியாக பற்றி கொண்டு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்தை கேட்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலைவனத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்புகளை பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதை
நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை, பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். உறவுகளோ நட்புகளோ இறை பக்திகளோ எதிலும் தாழ்மையே ஒற்றுமையை உறுதி செய்கிறது. தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்வதே மிகச் சிறப்பானது. இறை தந்தையின் விருப்பத்தை தயங்காமல் நிறைவேற்றி விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் மன்னவர் என்று போற்றப்படுகின்ற நமது ஆண்டவர் இயேசுவின் பாதையை நம் வாழ்வாக்கிட இரண்டாம் வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 17 முடிய. காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, வாரந்தோறும் நம்பிக்கையோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நன்றி உணர்வோடும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் குழுமி புலந்திருக்கின்ற புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு அந்த நம்பிக்கையை இறைவன் புனிதப்படுத்தி நாம் எல்லோரையும் மீண்டும் மீண்டுமாக உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடு நாம் வழி நடத்தப்பட அற்புதமான இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துக்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆலயம் ஆண்டவர் ஆலயம் செல்வம் ஆண்டவருடைய அருளாசீர் பெறுவோம் என்று அந்த உங்களுடைய நம்பிக்கை வாழ்வாக மாறட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு ரொம்ப அழகான விழா, திருச்சிலுவையின் மகிமை விழா, த எக்ஸால்டேஷன் ஆஃப் த ஹோலி கிராஸ். ரொம்ப அழகான விழா இல்லையா? இந்த விழாவின் வழியாக ஆண்டவர் நம்ம எல்லோரையும் புனிதப்படுத்தி இறைவன் அவருடைய அருளும் ஆசீர்வாதம் தர ஆசைப்படுகிறார். நாம் வேண்டுவோம், செபிப்போம். ஒரு கிராமப்புறம், அந்த கிராமப்புறத்தில் ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிற 6ஆம் கிளாஸ் பையன் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக மரத்தில் ஏறிக்கிட்டான். மரத்தில் ஏறி உச்சியில் போய் உட்காந்துட்டான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. அவங்க அப்பா கெஞ்சி பார்க்குறாரு, மிரட்டி பார்க்குறாரு, கண்டித்து பார்க்குறாரு, கீழே இறங்கி வேணால் வரவே இல்லை. அடுத்து அவங்க அம்மா கிச்சன்லேருந்து ஓடியாந்து, டேய் கொஞ்சம் இறங்கடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணும். அவங்க அம்மா பேச்சும் கேட்கவே இல்லை. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, கேட்கல. ஆசிரியர் டீச்சர் அவர் பெரிய வீராப்பா வந்து இறங்கி வரல, அடிச்சிடுவாங்க. அவர் ஒன்றும் பதில் சொல்ல. எல்லாரும் ட்ரை பண்ணி அந்த பையன் உச்சிலேயே வாணுகிறான். சரி கட்சியை என்ன தான் பண்ணுறது, அந்த பையன் கீழே இறங்கணுமே. அந்த பங்கில் வயசான ஃபாதர் அவர்கிட்டயா போய் சொல்லி பார்ப்போன்னு அவர் வந்தார். சிம்பிளாக ஒரு சிலுவை தான் போட்டார். பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டான். அப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா டீச்சருங்க, ஏண்டா இவ்வளோ பேர் சொல்லி நீ கேட்கல, அது என்னடா ஃபாதர் சொன்னவொன்னே சிலுவை போட்டோன்னு இறங்கி சொன்னார், இறங்கி வரலன்னா வெட்டுவேன்னு. அதனால் அப்படி நம்ம சிலுவையை நம்ம புரிஞ்சிக்கூடாது, சரிங்களா? இப்படி தான் ஒரு பங்கில் தியானம், ஆண்டு தியானம் நடந்தது. தியானத்தினுடைய கடைசி நாள் ஃபாதர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிற சிலுவையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் மந்திரிச்சு அனுப்புகிறேன். சிலுவையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, மந்திரிச்சு அனுப்புகிற வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும். அந்த தியானத்துக்கு எல்லாரும் சிலுவை, சின்ன சிலுவை, பெரிய சிலுவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வீட்டுக்காரு உங்கள் அம்மா அவங்க பொண்டாட்டி தூக்கிட்டு வர்றாரு. அவங்க பொண்டாட்டி தூக்கிட்டு, ஃபாதர் யார் இவங்க, யார் இதுதான் எங்கள் வீட்டில் சிலுவை அப்படின்னு. இப்படியாக நாம் சிலுவைகளை அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அதற்காக சொல்ல வருது. அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான ஒரு கதை, அந்த கதைக்குள்ளாக அழகான ஒரு சாராம்சம் அடங்கி இருக்கிறது. அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளாக 3 மரங்கள் தன் கனவை பகிர்ந்து கொண்டன. முதல் மரம் தன் கனவை சொன்னது, நான் வெட்டப்பட்டு நான் விலை உயர்ந்த நகைப்பெட்டியாக கனவு காண்கிறேன். அதான் என் கனவு, நான் வெட்டப்பட்டு நகைப்பெட்டியாவேன், நகைப்பெட்டி. அடுத்த மரம் தன் கனவை சொன்னது, நான் வெட்டப்பட்டு நான் அரசனை தூக்குகின்ற பல்லாக்காக விரும்புகின்றேன் என்று. மூன்றாவது மரம்
தன் கனவை சொன்னது. நான் வெட்டப்பட்டு வானுளவு உயர்ந்து வெட்டப்பட்டு விண்ணை தொடுவேன் என்று. இந்த 2 மரங்கள் கிண்டல் செய்தலாம், கேலி செய்தலாம். என்னது இவ்வளோ பெரிய பேராசை அவனுக்கு, அதாவது விண்ணை தொடுவாய நிறைவேறாத ஆசை என்று சிரித்து கிண்டல் செய்தலாம். அதற்கு அந்த 3வது மரம் சொன்னதாம், இது என் ஆசை அல்ல, இது என்னுடைய லட்சியம். ஆசை தோற்று போகலாம், லட்சியம் ஒரு நாளும் தோற்காது. ஒரு நாள் நிச்சயம் என் லட்சியம் வெற்றி பெறும் என்று 3வது மரம் நம்பிக்கையோடு தன் கனவை சொன்னதாம். நாட்கள் வந்தன, மரங்கள் வெட்டப்பட்டன. வெட்டப்பட்ட முதல் 2 மரங்களை தச்சர் எடுத்துக்கொண்டு சென்றார். அதாவது விலை உயர்ந்த நகைப்பெட்டியாக ஆசைப்பட்ட அந்த மரம் சவப்பெட்டியானது. அடுத்து அரசனை தூக்குகின்ற பல்லாக்காக விரும்பிய மரம் அது மாட்டு தீவன தொட்டியானது. 3வது மரம் வெட்டப்பட்டு அப்படி இருட்டில் கிடந்தது. ஆனால் அந்த மரம் ஒரு நாள் விடியல் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தன. நாட்களும் வந்தது. மரத்தை எடுத்தார் தச்சர், வெளியே கொண்டு வந்தார், வெட்டினார், அதை சிலுவையாக்கினார். அந்த சிலுவை தான் இயேசுவை சுமந்தது, வரலாற்றில் இடம் பிடித்தது. உடனே அந்த சவப்பெட்டியான மரம் மாட்டு தீவனமான அந்த மரத்திற்கு குறு செய்தியை அனுப்பியது. வானுலக உயர விரும்பி விண்ணை தொட வேண்டிய ஆசைப்பட்ட அந்த மரம் விண்ணவனையே தொட்டு விட்டது என்று அந்த மரம் சொன்னதாம். ஆக அன்புக்குரியவர்களே, விண்ணவனையே தொட்ட அற்புதமான சிலுவையின் மரத்தின் திருச்சிலுவையின் மகிமையின் விழா இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தின் திருவிழா. ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் குச்சிகளெல்லாம் வைத்து ஒரு அழகான படகுகளை செய்தான். அந்த அழகான படகை செய்து அந்த படகை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆத்தங்கரையில் அவன் விடுறான். அது போகிற அந்த பாதையை பார்த்து அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக, ரொம்ப அழகாக சிரமப்பட்டு அந்த படகை செய்து அது ஆற்றுக்கரையில் விட்டு அந்த ஆற்றுல அப்படியே தவழ்ந்து அந்த படகு போகிறது. சற்று நேரத்தில் காற்று வேகமாக வர, வெள்ளோட்டம் இன்னும் வேகமாக வர, படகு அழைத்து செல்ல அல்லது அடித்து செல்ல அது அவனுடைய பார்வையிலிருந்து காணாமல் போய் விடுகிறது. பையன் தேடி பார்த்து மன சோகத்தோடு வருத்தத்தோடு வீடுக்கு திரும்புகிறான். ஆனால் அந்த நேர்த்தியாக செய்யப்பட்ட அந்த படகானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு சென்று அங்கு ஆற்றங்கரைக்கு வந்த அந்த நபர் அந்த அழகான படகை பார்த்து அந்த படகை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு சந்தை வியாபாரத்தில் ஒரு கடையில் விற்கிறார். கலை பொருட்கள் நிறைந்த கடையில் விற்கிறார். சில நாட்கள், சில வாரங்கள் கழித்து இந்த பையன் சந்தை பக்கம் செல்கிறான். அங்கே பார்த்தா அவனுடைய படகானது அங்கே இருக்கிறது. கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா, அந்த படகு நான் செய்தது, அது என் கைகளால் நான் செய்தேன், அதை எனக்கு தாங்கள் என்று. அந்த கடைக்காரர் சொன்னார், அது நீ செய்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உனக்கும் நீ விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும். பையன் கெஞ்சி பார்த்தா கொடுக்கல. எவ்வளோ ஐயா? 1000 ரூபாய். யாருக்கும் கொடுத்துடாதீங்க, நான் போய் வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வரேன்னு வீட்டுக்கு போகிறான். அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த படகை வாங்குகிறான். அந்த படகை கையில் வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான், ஓ மை லிட்டில் போட், twice you are mine. The first I made you, the second I bought you. தமிழில், என்னுடைய சின்ன அழகிய சிறிய படகு, முதலில் உன்னை நான் படைத்தேன், இப்போது உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என்று இந்த சிறுவனுடைய அழகான பதில். அன்புக்குரியவர்களே, நாமும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் சிலுவையால். யார் விலை கொடுத்தார்? இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து நாம் எல்லோரையும் வாங்கியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட உன்னதமான விழாதான் திருச்சிலுவையினுடைய மகிமையின் விழா. ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவையினால் இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லோரையும் விலை கொடுத்து அந்த வாங்கிய அந்த விழாவை நம் அர்த்தமுள்ள விதத்தில் ஒரு கிறிஸ்துவராய், கிறிஸ்துவ குடும்பங்களாய் அன்றாட நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் சிலுவை சொல்லும் செய்தி என்னவென்றுதான் அழகாக சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிலுவையின் நாள் செப்டம்பர் 14 இன்றைக்கு த எக்ஸால்டேஷன் ஆஃப் த ஹோலி கிராஸ் என்று சொல்லப்படக்கூடிய திருச்சலுவின் விழா எப்பொழுது தோன்றியது? இதற்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் நிச்சயம் ஒரு வரலாறு. இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அபவுட் டுடேஸ் ஃபீஸ்ட். என்னவென்றால், அதாவது தொடக்க காலத்தில் குறிப்பாக கான்ஸ்டாண்டினோபிள், இட்ஸ் a very important figure in the church history. சரிங்களா? நம்முடைய திருச்சபை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அரசர் என்றால் கான்ஸ்டாண்டினோபிள். குறிப்பாக 3ஆவது நூற்றாண்டில் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தை நேஷனலைஸ்ட் ரிலிஜியன், தேசிய மயமாக்கப்பட்ட அல்லது தேசிய மதமாக ஆக்கியது கான்ஸ்டாண்டினோபிள் தான்.
ஆக அவருடைய காலத்தில் நடந்த சம்பவம் தான். அதாவது அப்பொழுதுதான் கிறிஸ்துவம் பரவுகிறது, கிறிஸ்துவம் வளர்கிறது. கான்ஸ்டான்டினோபிளுடைய அரசனுடைய தாய் செயின்ட் ஹெலனா, புனித ஹெலனா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏறக்குறைய 326ஆம் ஆண்டு, கிபி 326ஆம் ஆண்டு புனித பூமியான எருசலேமுக்கு செல்லுகிறார்கள். எருசலேமுக்கு செல்லுகின்ற பொழுது குறிப்பாக இயேசு பாடுபட்டு இறந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்தை அப்பொழுது இந்த ரோமியர்கள் ரோமை கடவுளுக்குரிய ஒரு கோவிலாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கோவிலை தரைமட்டமாக்கி பிறகு அதிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 3 சிலுவைகள் கிடைக்கிறது. இந்த 3 சிலுவைகளில் எது இயேசுவின் சிலுவை, எது இயேசுனுடைய பாடுபட்ட சிலுவை என்று மிகப்பெரிய குழப்பமும் சந்தேகமும். பிறகு ஒரு பரிசோதிக்க ஒரு சின்ன ஒரு சோதனை வைக்கிறார் ஹெலனா. என்ன நடக்கிறது என்றால், 3 சிலுவைகளை வைத்துவிட்டு ஒரு நோயாளியான பெண், ஒரு இறந்த படை வீரர், இருவரையும் அந்த சிலுவை தொட அழைக்கிறார்கள். அந்த இருவரும் சிலுவை தொடகிறார்கள். முதல் சிலுவை எந்த மாற்றமும் இல்லை, இரண்டாவது சிலுவை எந்த மாற்றமும் இல்லை. 3வது சிலுவை தொட்டவுடன் அந்த பெண்ணுடைய நோயானது குணம் பெறுகிறது. படை வீரர், இறந்த படை வீரர் உயிர் பெறுகிறார். ஆகவே இதுதான் இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவை என்று சொல்லி அந்த இடத்தில் ஆலயம் கட்டி அதை செப்டம்பர் 13ஆம் தேதி அபிஷேகம் செய்து செப்டம்பர் 14ஆம் தேதி திருச்செலுவின் விழாவாக 335ஆம் ஆண்டு அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். அந்த விழாவை தான் இன்றைக்கும் திருச்சபை நமக்கு திருச்சிலுவையின் மகிமின் விழாவாக இன்றைக்கும் நாம் கொண்டாட அழைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித தியாடர் என்பவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த சிலுவை என்பதை ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணுறார். ஆதாம் ஏவாள் அவர்கள் வீழ்ந்த அந்த வரலாற்றை வைத்து இவர்கள் இருவரால் வந்த அந்த மரம் இல்லையா, ஒரு மரத்தால் அழிவு வந்தது, ஆனால் இன்னொரு மரத்தால் நமக்கு மீட்பு கிடைத்தது. Once a tree destroyed us and whereas the other tree brought us life. ஆக ஒரு மரம் நமக்கு பேரழிவை கொடுத்தது. எது? அந்த ஆதி பெற்றோர்கள் பயன்படுத்திய அந்த மரம். ஆனால் இன்னொரு மரம், சிலுவை மரம், நமக்கு மீட்பை கொடுத்தது. புனித தியாடர் அவருடைய வார்த்தை. புனித ஜான் கிறிசாஸ்தம், நேற்று நாளுடைய விழா, உங்களை பற்றி நிறைய படித்தது உண்டு. புனித ஜான் கிறிசாஸ்தம் சொல்லுவார், சிலுவை என்பது என்ன? அவருடைய இறையல் சிந்தனை. சிலுவை என்பது சாத்தானுக்கு எதிரான வெள்ளி பதக்கம் சிலுவை, பாவத்திற்கு எதிரான வாள் சிலுவை. அதாவது தொடக்கத்தில் அந்த தொடக்க பாம்பை முந்தி காட்ட இயேசுவின் கத்தி தான் சிலுவை. தந்தையாம் கடவுளின் உல விருப்பம்தான் சிலுவை. ஜான் கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். திருச்சபையினுடைய அறந்தான் சிலுவை, சம்மணசுக்களுடைய அலங்காரம் தான் சிலுவை, புனித பவுலடியாருடைய பெருமைதான் சிலுவை, உலகின் ஒளிதான் சிலுவை. இப்படி ஜான் கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். அன்புக்குரிய இந்த திருச்சிலுவை, இதை பற்றிய பார்வை தான் என்ன? வாட் இஸ் ஆர் அவுட்லுக் அபவுட் த கிராஸ்? நம்முடைய பார்வை என்ன? 3 வகையான பார்வைகள் திருச்சிலுவையை பற்றி சொல்லப்படுகிறது வரலாற்று பூர்வமாக. ஒன்று என்னவென்றால், அதாவது கிரேக்க காலத்தில், ரோமியர் காலத்தில் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் நாணயம் இருந்தார், சிசாரோ. அந்த சிசாரோ சொல்வார், சிலுவை என்பது ரோமியர்களுக்கு ஒரு நாகரிகத்துக்கு எதிரானது, ரோமியருடைய நாகரிகத்துக்கு எதிரானது. ஆகவே இந்த சொல், சிலுவை என்ற சொல் ரோமியர்களுடைய வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். காரணம் என்னவென்றால், சிலுவை என்பது கொடிய மரணத்திற்கு உண்டான தண்டனை என்று அந்த நோக்கத்தின் பின்னணியில் சிலுவை என்ற சொல்லே இருக்கக்கூடாது. அதனால தான் யூதர்கள், கிரேக்கர்கள் சிலுவையை தடைக்கற்களாக மடமையாகவும் கருதினார்கள். புனித பவுலுடைய சொல்லுவார், தன்னுடைய அழகான திருமுகத்தில் சொல்லுகிறார், கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் சிலுவை தடைக்கல், மடமை. அதனால தான் என்னவோ இன்றைக்கு கூட பல நேரங்கள் நாம் சிலுவையை தவறாக புரிந்து கொள்கிறோம். சிலுவை, சில பேர் நான் இங்கே பார்ப்பேன், பங்கு கோயிலில் பார்த்தோன்னா அந்த மாதாவு கெபியாண்ட சில சிலுவைகள் இருக்கும். அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? சிலுவை வீட்டில் இருந்தால் துன்பம். சில பேர் சிலுவை அணிய மாட்டாங்க, துன்பம். தட்ஸ் a wrong understanding. புரியுதுங்களா? அப்போ இதுதான் யூதர்கள், கிரேக்கர்கள் சிலுவை என்பது தடைக்கல், மடமை என்று நினைத்தார்கள். சிலுவை என்பது துன்பம், அது தவறான பார்வை. சிலுவை என்பது தடைக்கல், தவறான பார்வை. இட்ஸ் a wrong understanding. இரண்டாவது பார்வை 2,
அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் ரோமியர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உட்பட்டார்கள். அப்போது கான்ஸ்டாண்டின் எதிரிக்கு எதிராக போரிடுவதற்காக ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் சிலுவையை பயன்படுத்து என்று குரலும் காட்சியும் கிடைக்கப்பட்டது. ஆக தன்னுடைய படைகளின் மேல் சிலுவை அடையாளம் வரைந்தான். அந்த சிலுவை அடையாளம் அந்த படைகளை வைத்து போரிட்டான். சிலுவையின் மூலமாக வெற்றி பெற்றான். ஆக கான்ஸ்டாண்டினோபிளுக்கு சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம். The cross is a sign of victory. வெற்றியின் அடையாளமாக அது பார்க்கப்பட்டது. மூன்றாவதாக பார்வை 3. சிலுவை என்பது ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு ஆசை, அதாவது பூமியும் வானத்தையும் சந்திக்கின்ற இடத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. எது? பூமியும் வானத்தையும் பார்க்க முடியுமா? அவன் முயற்சி செய்கிறான், நடந்து போகிறான், போயிட்டே இருக்கிறான், பார்க்க முடியல. சோர்வாயி ஒரு இடத்தில் இருக்கிறான். அப்போ பெரியவர் அவரிடத்து சொல்லுகிறான், நான் வானத்தையும் பூமியும் சந்திக்கின்ற இடத்தை பார்க்க ஆசைப்பட பார்க்கவே முடியவில்லை. நீ பார்க்கணும், அவ்வளோதானே. கோவிலுக்கு கூட்டு வந்து சிலுவையை காண்பித்து இதுதான் வானத்தையும் பூமியும் சந்திக்கின்ற இடம். ஆகவே கடவுள் இறை மனித உறவின் சந்திப்பு தான் சிலுவை என்பது கொடுக்கிறார். ஆக சிலுவை என்பது இறை மனித சந்திப்பின் உறவின் அடையாளம். ஆக இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணர்வு மிப்பது தான் இந்த சிலுவை. இந்த சிலுவை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் என்ன? வாட் இஸ் த லெசன்? வாட்ஸ் அ மெசேஜ்? என்ற நாளுடைய திருச்சிலுவையின் மகிமையின் விழாவில் நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்துவ திருமண குடும்ப வாழ்வில் இந்த சிலுவை சொல்லித்தரக்கூடிய பாடம் தான் என்ன? த ஃபர்ஸ்ட் லெசன், இந்த திருச்சிலுவை என்பது என்ன தெரியுங்களா? மீட்பின் அடையாளம். இட்ஸ் a sign of redemption. It's a sign of salvation. நாம் இந்த திருச்சிலுவையை ஆலயத்தில் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு வருகின்ற பொழுதெல்லாம், நாம் திருச்சிலுவைகளை நெஞ்சில் அணிகின்ற பொழுது, திருச்சிலுவை வீடில் வைக்கின்ற பொழுதெல்லாம், திருச்சிலுவையை பார்க்கும்போது என்ன? மீட்பின் அடையாளம். இந்த நாளுடைய முதல் வாசம் கவனிச்சுங்களா? ரொம்ப அழகான வார்த்தை. என்னது? பார்ப்போர் இல்லையா? பார்ப்போர், வெண்கலம்ப பாம்பை பார்ப்போர் உயிர் பெறுவர். அது இன்னைக்கு நாள் நற்செய்தியிலும் சொல்லப்படுகிறது. ஆகையால அன்றைக்கு வெண்கல பாம்பை பார்ப்போர் உயிர் பெற்றோர், அதே சூழ்நிலையில் மானிட மகனாக இயேசுவின் மேல் பார்ப்போர் செவிப்போர் நிலைவாழ்வு பெறுவோர். ஆக நம்முடைய சிலுவை என்பது மீட்பின் அடையாளம். கடவுள் கொண்டு வந்த மீட்பு சிலுவையின் வழியாக. It's a sign of salvation, sign of the redemption. ஆக இந்த திருச்சிலுவையின் வழியாக தான் நாம் மீட்பு பெறுகின்றோம், கிறிஸ்துவர்களை நாம் உயிர் பெறுகின்றோம். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், திருச்சிலுவை என்பது என்னவென்றால் விடுதலையின் அடையாளம். It's a sign and symbol of deliverance, freedom. விடுதலையின் அடையாளம். அதாவது அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் ரோமையர்களுடைய காலத்தில் என்னென்னா ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, டெலஸ்ட்ரி அப்படின்னா கடன் பத்திரம், வரவு செலவு கணக்கு. அதை ஆங்கிலத்தில் பெய்ட் இன் ஃபுல் என்று சொல்லப்படும். புனித பவுலடியார் ஒரு இடத்தில் சொல்வார், நம்முடைய கடன் பத்திரங்களை எல்லாம் கடவுள் இயேசு திருச்சிலுவையின் வழியாக அழித்து விட்டார். அப்படி என்றால் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை வழங்குகின்றார். ஆக திருச்சிலுவை என்பது இட்ஸ் a sign of freedom, it's a sign of the deliverance. ஆக இந்த திருச்சிலுவைக்கு முன்பாக பழைய பாவ வாழ்விலிருந்து ஆண்டவர் விடுதலை வழங்குகிறார். அதனுடைய சிந்தனையை சொல்லிக் கொடுப்பது தான் திருச்சிலுவை. மூன்றாவது, இந்த திருச்சிலுவை என்பது என்ன தெரியுங்களா? நம்பிக்கையின் அடையாளம். இட்ஸ் a sign of hope. நாம் இன்றைக்கு கோவிலுக்கு வருகிறோம், 1008 சிக்கல்கள், 1008 பிரச்சனைகள், 1008 மன கஷ்டங்கள், 1008 மன வலிகள், மன காயங்களோடு இங்கு வருகின்ற போது நம் ஆண்டவர் இயேசுவை திருச்சிலுவையில் பார்க்கின்ற போது நம்பிக்கை பிறக்கிறது. ஹெலனா எப்படி தொட்டு அந்த பெண் குணப்பெற்றால், தொட்டு உயிர் பெற்றால், அதுபோல அங்கு தொடுதல், the touch on the cross, அங்க நம்பிக்கை பிறக்கிறது. ஆக நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருப்பதுதான் திருச்சிலுவை. ஆக நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டு என் ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் திருச்சிலுவையில் நமக்காக என்று நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையை பெற்று புது மனிதர்களாக வாழதான் அற்புதமாக இந்த திருச்சிலுவையின் விழா. ஆக ஒன்று மீட்பின் அடையாளம், விடுதலையின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம். நான்காவது சிலுவை தாழ்ச்சியின் அடையாளம். இந்த நாளுடைய இரண்டாம் வாசகம் அழகான ஒரு பாடல். நம்ம நிறைய பாட்டு பாடுறோம், ஆனால் இந்த பாட்டு ஈடு இணையற்றது. செயின்ட் பால் hymn on Christological hymn, Christological hymn என்று சொல்வார்கள். எப்படி மாதாவுக்கு ஒரு பாடல் இருக்கு. மாதாவுக்கு என்ன பாடல்? மாதா பாடிய பாடல் என்ன? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப்போம், இந்த மேக்னிஃபிகாத் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இயேசுக்குரிய பாடல் என்ன தெரியுங்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்,
பிலிப்பியருக்கு இது திருமுகம் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6 to 11 தான் இயேசுவின் பாடல். த கிறிஸ்டாலஜிக்கல் ஹிம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகான அந்த பாடலில் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். ஸோ சிலுவை என்பது தாழ்ச்சி நடந்து. எப்பொழுதெல்லாம் நாம் சிலுவையை பார்க்கின்றோமோ தாழ்ச்சியோட கடவுளுடைய தாழ்ச்சி, நம்முடைய குடும்ப வாழ்வில் தாழ்ச்சி. ஆக நாம் தாழ்த்தி கொண்டு கடவுள் உயர்த்துவார். ஆக சிலுவை தாழ்ச்சியின் அடையாளம். 5 இறுதியாக திருச்சிலுவை என்ன தெரியுங்களா? வல்லமையின் அடையாளம். த சைன் ஆஃப் பவர். எப்படி புரிந்த ஹெலனா அந்த நோயாளியை தொடுங்கள், உயிர் பெற்று எழுவீர்கள் என்று தொடுங்கள். இட்ஸ் a power. The Christian has got the power. It's nothing but the cross. நமக்கென்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமையான வல்லமையான ஆயுதம் அடையாளம் திருச்சிலுவை. ஆக கடவுள் நமக்கு வல்லமையை தருகிறார். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்களை சந்திக்கக்கூடிய, எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை, வல்லமையை இறைவன் வழங்குகிறார். அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த திருச்சிலுவை மகிமை. 5 காரியங்கள். 1 திருச்சிலுவை மீட்பின் அடையாளம், திருச்சிலுவை நம்பிக்கையின் அடையாளம், திருச்சிலுவை விடுதலையின் அடையாளம், திருச்சிலுவை தாழ்ச்சியின் அடையாளம், திருச்சிலுவை வல்லமையின் அடையாளம். ஆக இந்த திருச்சிலுவையின் வழியாக உயிர் பெற்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு சிலுவை இன்றி சிம்மாசனம் இல்லை, சிரமங்கள் இன்றி சிகரத்தை தொட முடியாது என்று திருமண குடும்ப வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சிலுவைகளை மகிழ்வோடு மனநிறைவோடு எடுத்து, அது உடல் நோயாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சிலுவையே நமக்கு வழியும் வாழ்வும் என்று நம்பிக்கையோடு செல்வோம். திருச்சிலுவையின் மகிமையினுடைய விழாவையும் அருள் ஆசீர்வாதம் பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். ஒரு அழகான பாடல், திருச்சிலுவையினுடைய அற்புதமான உண்மைகளை உணர்த்துகின்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லோரும் திருச்சிலுவையை நாம் உற்று பார்த்து, சிலுவையை நிமிர்ந்து வாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ என்ற ஒரு அழகான பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய கண்கள், எண்ணங்கள் திருச்சிலுவையை பார்க்கட்டும். சிலுவை என்ன சொன்ன? மீட்பின் அடையாளம், நம்முடைய வாழ்வுக்கான விடுதலையின் அடையாளம், தாழ்ச்சியின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம், வல்லமையின் அடையாளம். திருச்சிலுவையின் வழியாக அருளை ஆசீர்வாதம் கேட்போம். நம்முடைய திருமண குடும்ப வாழ்வை சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய போர் குணத்தை இறைவன் தர வேண்டும். இந்த திருச்சிலுவையானது பாவியாகிய நம்மை மன்னிக்கின்ற திருச்சிலுவை. புதிய ஆவியை தந்திடும் சிலுவை இது. துன்பத்தையெல்லாம் போக்கிடும் சிலுவை இது. நம்முடைய குடும்ப வாழ்வின் மன துயரத்தையெல்லாம் நீக்கிடும் சிலுவை இது. இந்த திருச்சிலுவையின் உண்மையில் நாம் வாழ்வர இந்த ஒரு பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். துன்பத்தை போக்கிடும்
சொல்லும் உண்மையின் வழியில் நாம் வழி நடந்திட தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். திருச்செலவின் மகிமையின் விழாவில் நம்முடைய பொது கருத்துக்களை ஆண்டவன் சன்னிதானத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மீட்பரே எம் இறைவா, எமது திரு அவையினையும் இறை மக்களையும் வழி நடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தங்கள் பணித்தலங்களிலும் பயணங்களிலும் சந்திக்கின்ற சவால்களில் உமது மீட்பின் அடையாளமான திரு சிலுவையின் மகிமை நிறைந்த வல்லமையோடு செயலாற்றி வெற்றி பெற தேவையான அருள் ஆசீரை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணிற்கும் மண்ணிற்கும் மன்னரான இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அனைவருக்கும் அனைத்தும் சரியாகவும் சமமாகவும் வழங்கப்பட்டு அனைவரும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றான இறைவா, இன்று பிறந்த நாள், திருமண நாள், பல்வேறு விதமான மகிழ்ச்சியினை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்களின் வாழ்நாள் முழுவதும் உடனிருந்து அவர்களை வழி நடத்திடவும், இவர்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே இறைவா, உறவுகளால், சமூகத்தால், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு முதியோர் இல்லங்களில், அனாதை இல்லங்களில், வீதியோரங்களில் வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருந்து பாதுகாத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானா திருநாளை பாத்திமா அன்னை வின்சென்ட் கிளைச்சபை நினைவு கூறும் இந்நாளில் எமது பங்கிலும் தொலைதூரத்தில் வாழும் ஏழை எளிய மக்கள் நலம் பெறவும், வாழ்வில் முன்னேற்றம் காணவும், இறை நம்பிக்கையில் வளரவும் அருளாளர் ஃப்ரெட்ரிக் ஓசானா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் வைத்து திருச்செலவை மகிமையின் விழாவில் சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை, சிரமங்களின்றி நம்முடைய வாழ்வில் சிகரத்தை தொட முடியாது என்று வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், சரிவுகள், சறுக்கல்கள், நம்முடைய மன போராட்டங்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை, வல்லமையை, மீட்பின் அருள் அடையாளமான இந்த திருச்சிலுவையின் வழியாக நம்பிக்கையும் அருள் ஆசி நாம் பெறும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலை பாடுவோம். கரங்களில் ஏந்தி செல்வேன்
அன்புமிக்க சகோதர சகோதரி நம்ம எல்லோரும் இணைந்து திருச்சிலுவையின் மகிமையின் விழா நாளில் புதுவாழ்வும் புதிய அருளையும் மீட்பின் அருள் அடையாளத்தையும் ஆண்டவருடைய நம்பிக்கையின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அற்புதமான இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, சிலுவையின் பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களை போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை எங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர்கள் அனைவரும் சிலுவையின் மரத்தால் மீட்படைய வேண்டுமென நியமித்தேன். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியது அதிலிருந்து வாழ்வும் புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவும் அது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துமை திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சிலுவை சொல்லும் செய்தி நம்முடைய மீட்பின் அடையாளமாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் தாட்சியின் அடையாளமாகவும் வல்லமையின் அடையாளமாகவும் விடுதலையின் அடையாளமாக இருப்பதுதான் திருச்சிலுவை. ஆக நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சிலுவைகளோ துன்பங்களோ துயரங்களோ வேதனைகளோ சவால்களோ குடும்ப வாழ்வுக்கு தேவையான போராட்டங்களோ அல்லது எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடும் அதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய அந்த வலிமையை வல்லமையை சக்தி இறைவன் நமக்கு வழங்க ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து இறைவன் இனிதே நம் வாழ்வை வழி நடத்த அருள் ஆசிரியை கேட்போம், செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கணும். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த நாளில் தங்களுடைய திருமண நாள், தங்களுடைய பிறந்த நாள் சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து நன்றியதிலாக இந்த திருப்பலி ஒப்புக்கொட அனைத்து நம்பிக்கையாளர்களை ஆசீர்வதியும். ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்தரைக்கஸ்தல ஆத்துமாக்கள் மேல் நித்திய இலைப்பாற்றியை பொழியும்படியாக நம்மை வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக வழியினுள் ஏற்றொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்களை உலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருச்சிலுவையின் மகிமையின் விழா நம்ம எல்லோரும் மீட்பை பெற, நம்முடைய வாழ்வில் விடுதலை பெற, தாட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய, நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய, வல்லமையின் ஆயுதமாக திருச்சிலுவை. சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை. அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கொண்டாடி திருச்சிலுவை நாதருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கை இன்மைகள், சுயநலன்கள் ஆண்டவரே இவையெல்லாம் மன்னித்து உடைய அருளாலும் உடைய ஆசீராலும் நிரப்பேருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து இந்த கீழ்ப்படிதனால் மீட்பையும் விடுதலையும் நம்பிக்கையும் வல்லமையும் வழங்கக்கூடிய ஆண்டவர் இவரே. நம்முடைய வாழ்வின் பயணத்தில் உடனிருந்து பாதுகாப்பையும் பராமரிப்பும் கொடுத்து வல்லமையின் அருளாய் ஆசீர்வாதமாய் தேடி வரக்கூடிய நம்முடைய சிலுவை நாத தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். சரணா
ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசிரும் விண்ணகச் செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமணறிக்கை. தெய்வ திரு அருளால் சேலம் மறை மாவட்டம் டால்மியா காலனி தூய இறுதி ஆண்டவர் பங்கை சார்ந்த தந்தை லூர்துசாமி, தாய் சமாதான மேரி இவர்களின் மகன் நிர்மல்ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெரிய நாயகி அன்பியத்தை சார்ந்த தந்தை இலாரி தமிழ் செல்வம், தாய் ஜூலியட் மேரி இவர்களின் மகள் ஆலிஸ் பிபியானா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் டில்லியை சார்ந்த தந்தை பிரவீன் ஆனந்த், தாய் சப்னா ஆனந்த் இவர்களின் மகன் சரஞ்ச் ஆனந்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் நமது பங்கு புனித கபரியல் அன்பியத்தை சார்ந்த தந்தை எம் பால் இருதயராஜ், தாய் டாரதி இருதயராஜ் இவர்களின் மகள் கிறிஸ்டினா பால் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களை, மீண்டும் ஒருமுறை உங்களை பார்த்து உங்களோடு இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. புதிய நாள், புதிய வாரத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு திருச்சிலுவையின் மகிமையின் விழா. ஆகவே திருச்சிலுவை பற்றிய பல்வேறு பார்வைகள், பல்வேறு புரிதல்கள், பல்வேறு பாடங்களை நாம் பெற்றிருப்போம். நிச்சயமாக திருச்சிலுவை நாம் நெஞ்சில் அணிகின்ற பொழுது, வீடுகளில் வைக்கின்ற பொழுது, பார்க்குந்தோறும் நாம் ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையின் அடையாளமாக இருப்பதுதான் திருச்சிலுவை. ஆக திருச்சிலுவை ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்துவிட்டு வீடுகளுக்கு செல்லுங்கள். புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருச்சிலுவையின் மகிமையின் விழாவுடைய வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நாம் ஒருவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய அருள் ஆசி நாம் பெறுவோம். அன்புகளே, சில அறிவிப்புகள். பொதுக்காலத்துடைய 24ஆம் ஞாயிறு இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்த புனித மத்தேயு அன்பியத்தை சார்ந்த அன்பிய குடும்பங்கள், பொறுப்பாளர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுக்களாக தெரிவிப்போம். சிறப்பாக செய்திருக்கிறார். அதுபோல் உங்களுக்கும் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது சிறப்பாக செய்யுங்கள். எல்லோரும் பங்கெடுக்க, அன்பியமாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலி இப்படி ஜெபமாலை அன்னை அன்பியம் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் செப்டம்பர் 14 திருச்சிலுவை மகிமின் விழா என்றால் செப்டம்பர் 15 என்ன விழாவாக இருக்கலாம்? வியாகுல அன்னையின் விழா. ரொம்ப அழகான விழாலே மாதாவுடைய வியாகுலங்களை சிந்திக்கக்கூடிய நாளைக்கு அதனுடைய விழாவை நாம் கொண்டாடுவோம். சில அறிவிப்புகள். முதலில் நம்முடைய பங்கு திருவிழா பற்றிய அறிவிப்பு. பங்கு திருவிழா எப்பொழுதும் நாம் வைத்துக்கொள்ள பங்கு திருவிழா உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் மே 13ஆம் தேதி காட்சி, முதல் காட்சி. அதனுடைய 6வது காட்சி தான் எது? அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. ஆக இந்த 6 காட்சிகள் பாத்திமா நகரில் 3 சிறுவர்களுக்கு அந்த அழகான படம். பிறகு எல்லா மக்களுக்கும் இங்கே கொஞ்சம் வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்தார்கள். இப்படி இந்த திருவிழாவை தான் நாம் கொண்டாட போகிறோம். பாத்திமா என்ற திருவிழா. திருவிழா ஏன்? கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பங்கின் பாதுகாவலி பாத்திமா தாயின் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி. நம்பர் 1. நம்பர் 2, பிறகு பாத்திமா தாயிடத்தில் நம்ம சிறப்பு வேண்டுதல் வைத்து நம்முடைய குடும்ப வாழ்வை எடுத்து செல்ல. நம்பர் 3, பாத்திமா அன்னையினுடைய புகழ் பக்தியை நாம் பரப்பிட. ஆக இந்த வருஷமும் திருவிழா வெகு சிறப்பாக நாம் திட்டமிட்டு இருக்கின்றோம். பங்கு பேரவையினுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பங்கு பேரவை எல்லோரும் இணைந்து வெகு சிறப்பாக இந்த வருஷமும் திருவிழா ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை மறக்க முடியாத நீங்கா நினைவுகளாக மாற நிச்சயமாக இந்த திருவிழாவுக்காக நாம் தயாரிப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து திருவிழாவுக்குள்ளாக நாம் செல்வோம். நம்முடைய பங்கினுடைய திருவிழா எத்தனாவது ஆண்டு திருவிழா தெரியுமா? 69வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். கொடியேற்ற விழா அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை. பிறகு அதைத் தொடர்ந்து 9 நாட்கள். பிறகு நற்கருணை விழாவானது நாம் தொடங்குவது 11ஆம் தேதி சனிக்கிழமை. பிறகு தேர் திருவிழா 12ஆம் தேதி. 13ஆம் தேதி கொடி இறக்கம். வழக்கமாக 13ஆம் தேதி தான் வைக்க வேண்டும். திங்கட்கிழமை வருவதால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவாகவும் திங்கட்கிழமை 13ஆம் தேதி கொடி இறக்க திருவிழாவாகவும் நடைபெறும். அழைப்பிதழ்கள் நம்ம அச்செடுத்திருக்கின்றோம். இந்த அழைப்பிதழ்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும். வந்தவுடனே எடுத்து பத்திரமா சுருட்டு பாடத்துக்கு பின்னாடி சொறி வச்சிடக்கூடாது. சரி, அங்கேயே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படி அல்ல, சரிங்களா? நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். பிறகு இதில் ஒரு அழகான ஜபம் இருக்கிறது. இந்த ஜபத்தை உங்கள் கையில் நோட்டீஸ் வந்ததிலிருந்து ஒரு வேண்டுதலை வச்சிடுங்க, சரிங்களா? மாதா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிடுங்க. இந்த வருஷம் திருவிழாவில் ஒரு நன்றியும் ஒரு வேண்டுதல், சரியா? நன்றியும் வைக்கணும், வேண்டுதலும் வைக்கணும். வந்த உடனே கைக்கு நோட்டீஸ் வந்த உடனே பாத்திமா மாதாவை நோக்கிய மன்றாட்டு அப்படின்னு இந்த நோட்டீஸில் இருக்கும். உங்கள் கைக்கு வந்ததுலேருந்து அன்றைய நாளிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. ஒரு நன்றி, ஒரு வேண்டுதல் வைத்து திருவிழாவுக்கு நாம் எதிர்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். புரியுதுங்களா? ஆக சிறப்பாக நாம் செய்வோம். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தயார் செய்கின்றேன். பிறகு பங்கு திருவிழாவுடைய நோட்டீஸ் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். பங்கு திருவிழாவுக்கான பிரிவு குறைந்தபட்சம் 1000 ரூபாய். அதுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் தரலாம். நிறைய பேர் கொடுப்பது நன்றாக திருவிழாவை நாம் சிறப்பிக்க வழிவகையாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பங்கு திருவிழாவை ஒட்டிய பங்கு பேரவையின் கூட்டமும் அன்பிய பொறுப்பாளர்கள் கூட்டமும் மாலை 4:15 மணிக்கு நம்முடைய ஹாலில் நடைபெறும். அன்போடு உங்களை அழைக்கின்றேன். சில அறிவிப்புகளை கூடுதலாக நெருக்கமாக உங்களுக்கு வழங்குவதற்கு பங்கு பேரவையின் அங்கத்தினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் வருகை தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதோடு இணைந்து நம்முடைய செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம் இல்லையா? பைபிள் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு நான் போன முறையே சொன்னேன், பைபிள் முழுமையாக வாசித்தவர்கள் சில பேர் தான் கடவுள் எழுதிய அன்பு கடிதத்தை வாசிக்காமல் இருக்காதீங்க, சரிங்களா? நேசிங்க, சுவாசிங்க, வாசிங்க. ஆக இப்படியாக பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு உதவியாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படுகிறது. போன வாரம் சின்ன ஒரு குழப்பம், அதாவது 4 புத்தகங்கள்லேருந்து நாம் கேள்வி கேட்க. இது எப்படி நாம் தொடங்க போகிறோம்? ஒரு வருஷம் முழுவதும் நாம் தொடங்க போகிறோம், சரிங்களா? திருவாளர் ராஜேஷ் MYM அந்த குரூப்பு தான் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். பைபிளை முழுமையாக படிக்க வைக்க அதற்கு போதுமான அவகாசத்தை எடுத்து உங்களை தயார் பண்ண போகிறோம். சில பேர் பிஸியாக இருப்பீங்க. பிஸி மேன் ஃபைன்ஸ் அ டைம் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் பழமொழி. ஆகையால் பிஸி மேன் ஃபைன்ஸ் அ டைம். ஆகையால் நிச்சயமாக நாம் எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் நேரத்தை ஒதுக்க முடியும். முயற்சி எடுங்க. அந்த பைபிள் குயிஸ் வாங்குங்க. கூடுமான அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் வருதோ வரலையோ அது 2வது, சரியா? படிக்க ஆரம்பிங்க. அதற்கு உதவியாக எசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் 4 புத்தகங்கள்லேருந்து 100 கேள்விகள் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அக்டோபர் 10ஆம் தேதி நீங்கள் கொடுத்தால் போதும் பதிலை.
பிறகு அக்டோபர் கடைசி வாரமோ நினைக்கிறேன், அப்பொழுது விவிலிய வினாடி வினா நடத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் அதில் பங்கெடுங்கள். வினாக்களை எழுதி கொடுப்பவர்கள் கொடுங்க. வினாக்களை வாங்கி கொண்டு போய் சும்மா படித்து பாருங்கள், அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வினாக்கள் நம்ம அச்சிடவில்லை. அகில திருவாளர் ராஜன் உதவி பங்கு தந்தையிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். கூடுமானவர்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்க முயற்சி எடுங்க. ஏன்னா 400 கேள்விகள் என்றால் நிறைய இருக்கும் என்பதை அன்போடு நினைவுறுத்துகின்றேன். அதைத் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஞாயிறு இளையோர் எப்பயுமே 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த யூத் சண்டே, இளைஞர்களை கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக 11 மணி சிறப்பு திருப்பலியும் நிறைவேற்றப்படும். நம்முடைய வின்சென்ட் பால் சிறப்பு காணிக்கை ஏழைகளுக்காக மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை எடுப்பார்கள். உதவி செய்யுங்கள். அதேபோல் பங்கு தந்தை இந்த ஒரு வாரம் தியானத்துக்கு நான் செல்கின்றேன். அதாவது நம்முடைய மறை மாவட்டத்தில் அனைத்து குருக்களுக்கான தியானம் வேளாங்கண்ணியில் நடைபெறுகிறது. நாளைக்கு சென்று வெள்ளிக்கிழமை உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதில் குடும்ப கையேடு அப்படியே கவனிங்கள். குடும்ப கையேடு பல பேர், எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க ஃபேமிலி கார்டு? நியூ ஃபேமிலி கார்டு வாங்கணுங்க அப்படி சும்மா கை தூங்க பார்ப்போம். நியூ ஃபேமிலி கார்டு மிகுந்த மகிழ்ச்சி. வாங்காதவங்க தயவுசெய்து வாங்குவதற்கு முயற்சி எடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பழைய குடும்ப கார்டு செல்லாது. நீங்கள் எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? பழைய குடும்ப கார்டு செல்லாது. அக்டோபர் 30 வரைக்கும் புதிய குடும்ப கையேடை வாங்கி கொள்ள அன்போடு உங்களை இனிதாக அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி நல உதவிகள் செய்கின்றோம். நான் நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பர் நம்ம ஆரம்பித்தோம், 8 மாதம் அதுக்கு செய்தோம். அதில் பயன்பெற்றவர்கள் 141 குடும்பம் பயன்பெற்றிருக்கிறார்கள். 140 பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். குறிப்பாக 12 ஸ்விங் மிஷின், வெட் கிரைண்டர், அயன்பாக், ஏறக்குறைய 4-5 லட்சம் நாம் செலவு செய்திருக்கிறோம். உங்களுடைய பணத்திலிருந்தாக அந்த 14 ஜோன் முடிகிறது. வருகின்ற திருவிழாவிலிருந்து வேறு விதமாக நம்முடைய பங்கிற்கு நல உதவிகள் செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆக அதையும் ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி நம்முடைய பங்கில் நிறைய இந்த மெயின்டெனன்ஸ் செலவு, ஏசி, எலக்ட்ரிக், இதுவே நிறைய செலவு. இப்போது ஒரு 1.5 லட்ச ரூபாய் செய்து சர்வீஸ் செஞ்சுருக்கணும், முடியல. 8 ஏசி இருக்குது. அதாவது ஏறக்குறைய 5 டக்டபிள் ஏசியும் 4 ஸ்பிளிட் ஏசி இருக்கிறது. ஆகிய இதெல்லாம் மீண்டும் மீண்டுமாக செலவு வந்து கொண்டே இருக்கிறது. சர்வீஸ் செய்து பார்க்கின்றோம். ஆகிய அதற்காக நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள். ஆக எலக்ட்ரிக்கல் வேலை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செலவு நடக்கலாம். நிறைய செலவுகள் நீங்களும் தெரிந்து கொள்ள உங்களுடைய அன்போடு அழைக்கின்றேன். இறுதியாக அன்பிய கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித கார்மல் அண்ணன் அன்பியம் ஆரோன் ஃபெலிக்ஸ் இல்லத்திலும், வருகின்ற சனி மாலை 7 மணிக்கு புனித பவுல் அன்பியம் நிர்மலா ஜான் போஸ்கோ இல்லத்தில் நடைபெறும். மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்களும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சிலுவை மகிமின் விழா நாளில் திருச்சிலுவை ஆண்டவருடைய அருளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற திருவிழா நோட்டீஸும் மந்திரித்து திருச்சிலுவைகளுடைய முத்தி செய்தலும் ஆசீர்வாதம் பெறுகிற நிகழ்வில் நாம் பங்கெடுப்போம். கரங்களை உயர்த்துவோம். கண்கள் ஆண்டவர் இயேசுவை நாம் பார்ப்போம். திருச்சிலுவை நம்முடைய கிறிஸ்துவத்தின் அடையாளம். திருச்சிலுவை மீட்பின் அடையாளம். திருச்சிலுவை நம்பிக்கையின் அடையாளம். திருச்சிலுவை தாழ்ச்சியின் அடையாளம். திருச்சிலுவை விடுதலையின் அடையாளம். திருச்சிலுவை வல்லமையின் அடையாளம். அன்பான ஆண்டவா, கரம் உயர்த்தி, கண்களை உயர்த்தி, எண்ணங்களை உயர்த்தி, உள்ளங்களெல்லாம் எழுப்பி இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஐயா ஆண்டவா, எம்மையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து நீர் உண்மையே திரு ரத்தத்தினால் கொடுத்து உம்முடைய மீட்பின் அருள் அடையாளத்தை, மீட்பின் ஊற்றை பொழியக்கூடிய அற்புதமான இந்த திருச்சிலுவை, சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை, சிரமங்களின்றி சிகரத்தை தொட முடியாது. எங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிலுவைகள் வடிவில் துன்பமோ துயரமோ வேதனையோ போராட்டமோ கவலைகளோ சவால்களோ எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குணத்தை தாரும். இனிதே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ அருள் புரியும். இதோ மக்கள் பவனியாக சாரையாக உம்மிடத்தில் வருகை தந்து
தொட்டு நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கையின் வேண்டுதலை ஆசீர்வதித்தலும். இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களும் உடைய மீட்பின் அருள் ஊற்றை, உடைய மீட்பின் அருள் ஆசிரை, உடைய மீட்பின் ஆசீர்வாதத்தை மக்கள் பெறுவார்களாக. திருச்சிலுவை மகிமை நாளில் இம்மக்கள் எல்லோரும் அருளும் ஆசீர்வாதம் பெற்று இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் செய்ய போகின்ற பணிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தீர்த்தம் தெளிக்கப்படும். தீர்த்தம் தெளித்த பிறகு சிலுவையானது முத்தி செய்தல் அப்படின்னு நீங்கள் ஜெபித்துவிட்டு வீடுகளுக்கு வேகமாக செல்லுங்கள். அடுத்த திருப்பலி இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சிலுவை வைக்கப்பட்ட இடத்தில் மக்கள் பவனியாக நடுவில் வரலாம். ஆங்காங்கு சிலுவைகள் அருட்சகோதரர்கள் மேலையும் கொண்டு வருவார்கள். என்னன்னா, கைகளை எடுத்து தொட்டு உங்கள் நம்பிக்கையை வேண்டுதலை ஜெபமாலை வைத்திருந்தால் அதையும் வைத்து தொட்டு உங்கள் சிறப்பு வேண்டுதலை, மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களோ அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து விட்டு செல்ல அன்போடு உங்களை அழைக்கின்றேன். பங்கெடுப்போம். சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியா என்ற பாடலை நாம் பாடுவோம். திருப்பலி இருக்கு இல்லையா? மக்கள் வேகமாக ஜெபித்து பாடிடுவோம். பிறகு தொடர்ந்து பாடல் பாடுவோம். நித்திய ஸ்துதி. நிலையான புகழுக்குரிய